أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله இப்பொழுது அமரை நாம் இப்படி அல் மௌத்துல் ஃபால அமரை எவ்வாறு செய்வது? வகாஃப யகீஃபு, இந்த யகீஃபுல இருக்கக்கூடிய அந்த முதாரி எடுத்து போய்விடும், தகீஃபு போய்விடுகிறது, கிஃப் என்று ஆகிவிடுகிறது. வகாஃப யகீஃபு கிஃப், கிஃப் என்றால் நில், ஸ்டாப் என்று பொருள். கிஃப் நிறுத்து என்கின்ற பொருளிலும் கொள்ளலாம். கிஃப் வகஃப யகீஃபு கிஃப் நில், ஸ்டாப் என்கின்ற நிறுத்து என்கின்ற பொருளிலும் கொள்ளலாம். லா யஹ்தாஜு இலல் ஹம்ஸதி லிஅன்ன அவ்வளவு முத்தஹர்ரிகுன். கவனியுங்கள், பொதுவாக நாம் அம்ரு செய்யக்கூடிய முறை முதாரியிலிருந்து செய்கிறோம், முன்னால் அலிஃப் ஒன்றை கொண்டு வருகிறோம். ஆனால் இங்கே அதனுடைய தேவை இல்லை. ஏனென்றால் கை என்பதில் ஜேர் இருக்கிறது, அதுவே போதுமானதாக ஆகிவிடுகிறது. வகஃப யகீஃபு கிஃப், வகஃப யகீஃபு கிஃப். வஸன யஸினு ஜின், ஜின் என்று சொன்னால் எடை போடு. வாத எய்து இத், வாக்குறுதிய கொடு, பிராமிஸ். வாத எய்து, இங்கே முன்னிலை சொல் தயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வஹப யஹபு ஹப், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா. ஹப் என்றால் கொடு என்று பொருள். ஹப். வபா யவவு பா வை. மத்த தசிலு தாயிரத்து மின் பாரிஸ, பாரிஸில் இருந்து விமானம் எப்பொழுது அடைகிறது? தசிலு ஃபி சாஅத்தில் ஹாதியத அஷரத வன்னிஸ்ஃப். ஹாதியா அஷரா என்று சொன்னால் 11, வன்னிஸ்ஃப் அரை, 11 மணிக்கு அடைகிறது. யஜிபு அலைனா நஃபமல் குர்ஆனல் கரீம் வ நஅமல் பி. நாம் குர்ஆனை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவது கட்டாயமானதாகும். நாம் கட்டாயமாக குர்ஆனை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். யஜிபு அலைனா அன்னஃபஹம அல் குர்ஆன, அன்னஃபஹம அல் குர்ஆன, குர்ஆனை புரிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. குர்ஆனை புரிந்து கொண்டு வனாமலபி அதன்படி செயல்படுவது நம் மீது கடமையாகும். யஜிபு அலைனா, நம் மீது கடமையாக இருக்கிறது. காலலி தபீப், டாக்டர் என்னிடம் சொன்னார், பா ஹாதல் குர்ஸா அலல் லிசான், நாவின் மீது இந்த மாத்திரையை வை. குர்ஸ் என்று சொன்னால் மாத்திரை, பில், டேப்லெட் என்று சொல்லுகிறோம் அல்லவா. சும்மா பிளாஹு, பிறகு அதை விழுங்கிவிடு. பா ஹாதல் குர்ஸா அலல் லிசானி, இந்த மாத்திரையை நாவின் மீது வை, பிறகு அதை விழுங்கிவிடு. சதஜிதுனி ஃபில் பைத்தி பாத ஸலாத்தில் இஷாயி இன்ஷா அல்லாஹ். சதஜிதுனி, நீ காணப்பெறுவாய் என்னை, ஃபில் பைத்தி வீட்டில், பாத ஸலாத்தில் இஷாயி இஷா தொழுகைக்கு பிறகு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால். வஜத யஜிது என்று சொன்னால் காணப்பெறுதல். தஜிது, நீ காணப்பெறுவாய், நீ காண்பாய் என்னை, நீ பெறுவாய் என்னை. சதஜிதுனி, நீ என்னை காணப்பெறுவாய், ஃபில் பைத்தி வீட்டில், இஷா தொழுகைக்கு பிறகு, இன்ஷா அல்லாஹ். கிஃப் ஹுனா யா சாயிக், டிரைவரே இங்கே நிறுத்துங்கள். ஆனா உரீதுன் அன்சில, நான் இறங்க விரும்புகிறேன். ஆனா உரீதுன் அன்சில, நஸல என்சிலு என்றால் இறங்குதல். ஜில்லி கிலோகிராமன் மின சுக்கரியா பக்கால், அல்லது ஜின்னி கிலோகிராமன் மின சுக்கரியா பக்கால்,
எனக்காக எடை போடு 1 கிலோ சர்க்கரை மளிகை கடைக்காரரே. யா பக்கால். யா சல்மா தாயி ஹாதல் கிதாப் அல மக்தபி, இந்த புத்தகத்தை என் மேஜை மீது வை. தாயி லிமாதா தகிஃபூனா யா அகி, லிமாதா தகிஃபு ஹுனா யா அகி, என் சகோதரனே இங்கு ஏன் நிற்கிறாய்? இஜ்லிஸ், உட்கார். லா தகிஃப் ஃபி தரீகி, சாலையில் நிற்காதே. லா தகிஃப், சாலையில் நிற்காதே. வண்டியை சாலையில் நிறுத்தாதே, அப்படி கூட சொல்லலாம். قال الله عز وجل في سورة سبا, அல்லாஹு அஸ்ஸ வஜல், அஸ்ஸ என்று சொன்னால் மிகைத்தவன், ஜல்ல என்று சொன்னால் கம்பீரமானவன், கம்பீரம் மிக்கவனும் மிகைப்பவனுமாகிய அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபி சூரத்தி சபா, சூரா சபாவில், யஅலமு மா யலிஜு ஃபில் அர்தி வ மா யக்ருஜு மின்ஹா, பூமியில் எது நுழைகிறதோ அதை தெரிந்து வைத்திருக்கிறான். வ மா யக்ருஜு மின்ஹா, மேலும் அதிலிருந்து எது வெளியேறுகிறதோ அதையும், பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து எது வெளியேறுகிறதோ அதையும் அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். وَمَا يَنْزِلُ مِنَ السَّمَاءِ وَمَا يَعْرُجُ فِيهَا, மேலும் வானத்திலிருந்து எது இறங்குகிறதோ அதையும், மேலும் வமா யாருஜு ஃபியா, அதில் ஏறுவதையும் அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். وَهُوَ الرَّحِيمُ الْغَفُورُ, மேலும் அவன் பெரும் கருணை மிக்கவனும் பெரும் மன்னிப்பாளனாகவும் இருக்கின்றான். يَعْلَمُ مَا يَلِجُ فِي الْأَرْضِ وَمَا يَخْرُجُ مِنْهَا وَمَا يَنْزِلُ مِنَ السَّمَاءِ وَمَا يَعْرُجُ فِيهَا وَهُوَ الرَّحِيمُ الْغَفُورُ, மேலும் அவன் ரஹ்மத், பெரும் கருணை மிக்கவனும் பெரும் மன்னிப்பாளனாகவும் இருக்கிறான். இந்த இடத்திலே ஏன் ரஹீம் வருகிறது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எங்கெங்கெல்லாம் ரஹீம் வருகிறதோ அதற்கு முன்னால் ரஹமத்துக்குரிய ஒரு கருணைக்குரிய வெளிப்பாடு இருக்கும். பூமியிலே நுழைவதும் பூமியிலிருந்து வெளியேறுவதும் வானத்தில் இருந்து இறங்குவதும் வானத்தில் ஏறுவதும், ஏதோ ஏறுகிறது ஏதோ இறங்குகிறது, ஆனால் அதில் அல்லாஹ்வுடைய ஒரு கருணை மறைந்திருக்கிறது. وقال تعالى في سورة الشورى لله ملك السماوات والأرض, வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது. யஹ்லுகு மா யஷா, தான் நாடியதை அவன் படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ துகூர், லிமன் யஷாஉ தான் நாடியோருக்கு, இனாசன் பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். வஹபு லிமன் யஷாஉ துகூர, தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான். தாமல் கவனியுங்கள், தாமலில் அம்சலத்தல் ஆத்திய லில் இஸ்மில் முசகர், முசகர் என்று சொன்னால் வலத் என்பது பையன், அதை ஃபுவைலுன் என்கின்ற வடிவத்திலே கொண்டு வந்தீர்கள் என்றால், அதாவது உலைதுன் என்கின்ற வடிவத்திலே நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் வலதுன் சகீருன் என்று பொருள்படும், அதாவது சின்ன பையன். உலைதுன் குட்டி பையன், சின்ன பையன் என்கின்ற பொருளில் இதற்கு முசகர் என்று பொருள். முசகர் என்றால் சிறியதாக்கப்பட்டது என்று அர்த்தம். ஜபலுன் ஜுபைலுன், ஜபல் என்றால் மலை, ஜுபைல் என்றால் குன்று. ஜபலுன் சகீருன் குன்று, ஜுபைல். நஹருன் சகீருன் நதி, நகர் என்றால் நதி, ஆறு. நுகைர் என்றால் சிற்றாறு அல்லது ஓடை என்று சொல்லலாம், நுகைர். கெல்ப் நாய், குலைபுன் குட்டி நாய், கெல்புன் சகீருன். இப்பொழுது சகீருல் அஸ்மா அலாத்திய,
கீழே கண்ட பெயர் சொற்களை தஸ்கீர் செய்யவும், அதாவது சுருக்கவும். ரஜுலுன் சுருக்குங்கள், சின்ன மனிதன் ருஜைலுன். பொதுவாக இந்த ருஜைல் எனும் சொல் சின்ன புத்தியுடையவர்களை குறிக்க பயன்படுத்தக்கூடிய சொல்லாகும். ருஜைலுன். பெரிய மனிதன் தமிழில் சொல்லுகிறோம் அல்லவா, அதுக்கு எதிர்ப்பதம். கலமுன் குலைமுன், சிறிய எழுதுகோள். திஃப்லுன் குழந்தை, துஃபைலுன் சின்ன குழந்தை. நஜ்முன் நட்சத்திரம், நுஜைமுன் சிறிய நட்சத்திரம். إن الحمد والنعمة لك والملك